ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்நட் ஸ்குவாஷ் சூப். இது நம்ம ஊர்ல மஞ்ச பூசணிக்கான்னு சொல்லலாம். இத வச்சு தான் நான் ஒரு சூப் பண்ண போறேன். ஸோ, அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஆ இது ஆயில் வேணும். அப்புறம் இந்த காஞ்ச மிளகா வந்து மிக்ஸியில அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ, இது க்ரஷ்டு ரெட் சில்லி. அப்புறம் இதில வந்து ஒரு பாதி வெங்காயம் போதும். இது வந்து ஒயிட் ஆனியன். இந்த மாரி சூப்புக்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் ஆனியன் நல்லாருக்கும். அப்புறம் இதில வந்து ஒரு 4, 5 பல்லு பூண்டு தேவைப்படும். அப்புறம் ஒரு கேரட். ஸோ இவ்வளோ தான் வேணும். இது பார்த்தீங்கன்னா, இது கட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ, அதனால இதோட டாப்பையும், பாட்டமையும் கட் பண்ணிட்டு, இது இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தோல வந்து இந்த பீலர் வச்சு, இந்த மாரி பீலர் வச்சு தோல சீவிடலாம். ரொம்ப கஷ்டம். அதனால பார்த்து பண்ணுங்க. இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி நிக்க வைக்கிறது ஈஸி. ஸோ, அதுக்கப்புறம் இப்படி நிக்க வச்சு, இத மாரி சைடுல கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுக்கோங்க. இந்த சீட்ஸ வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பம்ப்கின் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இத வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால இத எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். இந்த மாரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி பீல் பண்ண முடியலன்னா, அந்த மாரி கத்தியில கூட சின்ன சின்னதா கட் பண்ணி தோல சீவிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இது. நல்லா தோல் எல்லாம் சீவி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்யூப்ஸாக போட போகிறேன். க்யூப்ஸாக போட்டுட்டு அப்புறம் ஆனியனும் கட் பண்ணிவிட்டு கேரட்டையும் கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சூப் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பட்டர்நட் ஸ்குவாஷை கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பாதி தான் யூஸ் பண்ணேன். இன்னொரு பாதியை வந்து நான் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு ஒரு கூட்டு மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். அப்புறம் இதுக்கு வேண்டிய அந்த சொன்ன மாதிரி க்ரஷ்டு ரெட் சில்லி, அப்புறம் இந்த garlic எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனியன், கேரட்டு, உப்பு. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மஞ்சள் பூசணிக்காய்ங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் கடைசியாக எல்லாம் குக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து இப்போ இந்த பாத்திரம் வந்து காஞ்சிடுச்சு, இந்த தவா. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வேண்டிய அந்த பூண்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் இந்த கேரட், அப்புறம் இந்த பட்டர்நட் மஞ்சள் பூசணிக்காய். இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் ஆகணும். அதுக்கு வேண்டிய கொஞ்சம் சால்ட்டும் போட்டுடலாம். இது போதும். அந்த காஞ்ச மிளகா க்ரஷ்டு ரெட் சில்லி வந்து கொஞ்சம் பாதி குக் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆன பின்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக குக் பண்ணிக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. நான் இன்னும் தண்ணி ஊற்றலை. ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
காரம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா அந்த காரம் வந்து இந்த பட்டர்நட் ஸ்குவாஷில் வந்து கொஞ்சம் சேரணுங்கிறதுக்காக இப்போ நம்ம பண்ணுறோம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம். நான் வந்து நல்ல ஹெவி டியூட்டி பாட்டம் எடுத்திருக்கேன் இந்த இதுக்கு, இந்த பாத்திரம் அயனு. ஸோ அதனால் உங்களுக்கு அடி பிடிக்கல. நீங்கள் வந்து வானொலி அந்த மாதிரி நல்ல ஹெவி பாட்டம் பேனாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. இல்லைன்னா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு மூடி வச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள்கிட்ட இந்த ஸ்டாக் க்யூப், இந்த மாதிரி ஸ்டாக் க்யூப், சிக்கன் ஸ்டாக் க்யூபோ இல்லை வெஜிடபிள் ஸ்டாக் க்யூபோ எது இருந்தாலும் இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டாக் க்யூபோடு சேர்ந்து இதுவும் குக் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண குக் பண்ணுறதுக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, பொட்டாசியமும் ஜாஸ்தி. அப்புறம் இதில் ஆரஞ்சு கலராக இருக்கிறதுனால இந்த பீட்டா கேரட்டின், அதுவும் கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி. நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு. அதே தான், இதுலேயும் விட்டமின் ஏ. ஸோ அதனால் கண்ணுக்கு நல்லது இதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டு பிளெண்டரில் வச்சு இதை வந்து நல்லா அடிச்சுக்க போகிறோம். ஏன்னா மிக்சியில் போடணுன்னா இது ஆறணும். இது ஆறின பின்னாடி மிக்சியில் போடணும். அதுக்குள்ளே அது ஆறி போயிடும். ஸோ குடிக்க முடியாது. ஸோ இது வந்து நல்ல பை. இது மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பு, இந்த பருப்பு கடையிறது அதெல்லாம் வந்து இதில் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இது பண்ண வரைக்கும் போதும், குக் ஆன வரைக்கும் போதும். இது வந்து பாத்திரத்தை டேமேஜ் பண்ணாது. ஏன்னா பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான்ஸ்டிக்கெல்லாம் இதில் ட்ரை பண்ணாதீங்க. இந்த இரும்பு கடாய்ங்கிறதுனால நான் பண்ணுறேன். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். மிக்சியில் போடுறதா இருந்தால் நீங்கள் ஆற வச்சுட்டு கேர்ஃபுல்லாக போடுங்க. பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா ஸ்மூத்தாக அடிச்சிடுங்க. நம்மள மாதிரி பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் சங்கியாக இருந்தால் கூட பரவாயில்ல. கொஞ்சம் அங்கங்கே இந்த பட்டர்நட் ஸ்குவாஷ் தெரிஞ்சால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பசங்க சாப்பிட்றதா இருந்தால் க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, சீஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இந்த பட்டர் வந்து இதில் அப்படியே மெல்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து சால்ட்டும் இதுவும் சால்ட்டு இல்லை பெப்பர் ஏதாவது போடுறதா இருந்தால் போடலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட போகிறேன். இந்த பிரைட் ஆரஞ்சுக்கும் இந்த க்ரீனுக்கும் நல்ல காம்பினேஷன். டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சாதம், சாம்பார், ரசம்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி சூப்பும் ஒரு தடவை மத்தியானம் போல் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கரெக்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டர்நட் ஸ்குவாஷ் சூப்பு வித் கார்லிக் பிரெட். இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.